நிறைய பேருக்கு 30 வயசு ஆனதுக்கு அப்புறம் கூட ப்ராப்பரான ஒரு ஜாப் இருக்காது. அது ஏன் சார்? வேலைக்கு வந்து ஒரு 28 வயசு வரைக்கும் ஜாலியாக போகும், லைஃப் என்ஜாயாக போகும், உங்களை சூப்பராக போகும். நல்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ல வேலைக்கு செய்வார், ஒரு 15,000 வேலைக்கு செய்வார். அப்படி கூட கடன் போய் ஒரு 30,000 வரைக்கும் வந்துருவார். 29 வயசுல சொல்லி வச்ச மாதிரி ஒரு வேலை போய் கரெக்டாக 34 வயசு வரைக்கும் ரொம்ப போராடுவார். 34 வயசுக்கு அப்புறம் தான் ஒரு வேலை கிடைக்கும். அதுக்கு காரணம் வந்து சனி வக்ரம். பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு விஷயம் பவராக இருந்தால் நீங்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இப்போ ஒரு வார்த்தை விட்டீங்க, சனி பவராக இருந்தால் பிரச்சனைன்றீங்க. அப்போ எந்த கிரகமும் பவராக இருந்தால், நான் திருப்பி சொல்றது, ஒரு கிரகம் பவராக இருந்தால் அந்த கிரகத்தில் ஜாதகருக்கு அனுபவத்தை கொடுக்கும். அப்ப ஆதி நூல்கள்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு கிரகம் உச்சமானால் 1 பங்கு சுபம் சொல்றாங்க, 1 பங்கு பலம். ஒரு கிரகம் நீசமானால் 1/4 பங்கு பலம் சொல்றாங்க. அப்ப அதுக்கு ஒரு பலத்தை என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. அப்ப பலம் என்றால் அந்த கிரகம் உங்களை ஆட்டி வைக்க போகிறதுன்றது அர்த்தம். சுக்கிரன் உச்சமா இருக்கு, இல்லைன்னா சுக்கிரன் நீசமா இருக்கு, இல்லைன்னா சுக்கிரன் வக்ரமாக சுக்கிரன் பரிவர்த்தனை, அவர் வந்து அவங்க குடும்பத்தை யாராச்சும் ஒருத்தவங்க பேங்க்குள்ள போயிடுவாங்க. ஏன்னா அழகு கலை, ஆபரண பொருட்கள், ஆடம்பரங்கள், ஆபரணங்கள், டிசைனிங், மார்க்கெட்டிங், மீடியா, அதுக்குள்ள போயிடுவாங்க. ஏன்னா சுக்கிரனுடைய தொழில்கள் தான். விக்ரமாதித்தன் கதையில வேதாளம் எப்படி ஒவ்வொரு கேள்வியா கேட்டு விக்ரமாதித்தன் தோளில் ஏறி தொங்குதோ, அதுபோல ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அதிகார கிரகங்கள் ஜாதகனுடைய தொழில் தொங்கிக் கொண்டு கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும். ஜாதகனுடைய வாழ்க்கை பயணமே வந்து இந்த வேதாளத்துக்கு பதில் சொல்றதான். நல்லா போயிட்டு இருந்த லைஃப் இந்த 7.5 ஆயிட்டு சனி வந்ததுக்கு அப்புறம் வேலை போயிடுச்சு. 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, இதெல்லாம் வந்து சும்மா ஜோசியர்களுடைய புருடா கதைகள். யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டாபிக் பற்றி பேசலான் இருக்கும். அதாவது வேலை வாய்ப்பு. இதில் வந்து நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. பொதுவாக என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, நிறைய பேருக்கு 30 வயசு ஆனதுக்கு அப்புறம் கூட ப்ராப்பரான ஒரு ஜாப் இருக்காது. அது ஏன் சார்? ஒரு ஜாதகத்தில் வேலையை பற்றி குறிப்பிடக்கூடிய கிரகம் ஒரே ஒரு கிரகம் தான், அது சனி. பொதுவாக சனி என்ற கிரகம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சுன்னா, நம்ம அடிக்கடி பார்த்துட்டு வர்றது வந்து ராஜநாடியில் என்ன ஒரு பாசிட்டிவ் விஷயம் அப்படின்னா, ஒரு கிரகம் கெட்டு போச்சு, ஒரு கிரகம் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லா ஜோசியத்திலையும் சொல்லுவாங்க. நம்ம மெத்தடில் அப்படி எதுவுமே கிடையாது. ஒரு கிரகம் ரொம்ப முக்கியமாக இருந்தால் அதனுடைய நன்மை மற்றும் தீமையான எல்லா விஷயத்தையும் செஞ்சிடும். ஏன்னா ஒருத்தனுக்கு எப்போ அனுபவம் வரும் அப்படின்னா, அவன் அடிபட்டால் தான் அனுபவம். அப்போ ஒரு கிரகம் வலுவாகும் பொழுது அந்த விஷயத்தில் அவனை மிகப்பெரிய அனுபவசாலியாக மாற்றிடும். அப்போ சனி வலுவாச்சு அப்படின்னா, வலு அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம். நம்ம வலுவாயிருச்சு அப்படின்னா அவனுக்கு வேலை பற்றிய, ஜீவனம் பற்றிய எல்லா வகையான குழப்பங்களையும் கொடுத்து அவனை அடித்து துவைச்சு மிரட்டி மேலே கொண்டு வந்துடும். அப்போ நம்ம என்ன நினைக்கணும்னா, அந்த பிறப்பு என்பது அனுபவிக்கிறதுனால வந்து கற்றுக்கிறதுக்கான பிறப்பு தான் அது. அப்போ நான் எதை கற்றுக்கொள்ள போகிறேன், எதில் நான் தேர்ச்சி அடைய போகிறேன், எதில் நான் வந்து அனுபவப்பட போகிறேன்றதான் அந்த கிரகத்தினுடைய காரகம். அப்போ ஒரு ஜாதத்தில் சனி வலுத்திருந்தால், வலு அப்படிங்கிறது அதிகாரம்ன்ற பேரில் சொல்கிறோம். ஒரு ஜாதத்தில் சனி வக்ரமாக இருந்தாலோ அல்லது சனி வந்து பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ, அல்லது ஒரு ராசியினுடைய இந்த பக்கம் 2 டிகிரி, இந்த பக்கம் அதாவது பார்டரில் 2 டிகிரிக்குள்ள ஒரு கிரகம் நின்னாலோ அது வந்து வலுவாயிடுச்சுன்னு சொல்கிறோம். அந்த அடிப்படையில் சனி வக்ரமோ, சனி பரிவர்த்தனையோ, சனி விளிம்போ, இந்த அமைப்புகள் வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து தொழில் ரீதியான ஒரு குழப்பத்தை கொடுக்கறது. அதுக்கப்புறம் சனி ராகு கேதுவோடு சேர்ந்திருந்தாலும் அவருக்கு அந்த தொழில் ரீதியான விஷயத்தில் ஏதோ ஒரு கன்ஃபியூஸை கொடுக்குது. அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி என்ற கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பாகிறது. அதுக்கப்புறம் ராகு கேதுவோட இணைவது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. அதுக்கு அடுத்து இந்த பிரச்சனை எல்லாமே என்ன செய்யணும்னா, ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஊரில் ஒரு ஒர்க் படிப்பார், படித்து முடிச்சுட்டு வேலைக்கு வருவார். வேலைக்கு வந்து ஒரு 28 வயசு வரைக்கும் ஜாலியாக போகும், லைஃப் என்ஜாயாக போகும், உங்களை சூப்பராக போகும். நல்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டில் வேலைக்கு செய்வார், ஒரு 15,000 வேலைக்கு செய்வார். அப்படி கூட கடன் போய் ஒரு 30,000 வரைக்கும் வந்துடுவார். 29 வயசில் சொல்லி வச்ச மாதிரி ஒரு வேலை போய் கரெக்டாக 34 வயசு வரைக்கும் ரொம்ப போராடுவார். 34 வயசுக்கு அப்புறம் தான் ஒரு வேலை கிடைக்கும். அதுக்கு காரணம் வந்து சனி வக்ரம். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சனி வக்ரமாக இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக 29 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் கண்டிப்பாக பிரச்சனை வந்தே தீரும். எல்லாருக்கும் வரும். இது வந்து அந்த இன்பிட்வீன் கேப்பில் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டோம்னா, 34 வயசுக்கு அப்புறம் நம்மளுடைய சக்ஸஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சக்ஸஸ்க்கு எல்லா காரணமும் இந்த 8 வருஷமாக போராடணும் இல்லைங்களா, அந்த போராட்டம்லாம் பாடமாக வந்து அது தூக்கி விடும். இந்த சனி வக்ரமானவங்க பிறக்கக்கூடிய குடும்பம், இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்குது, அந்த ஜாதகர் பிறக்க போது அந்த குடும்பம் வந்து தாழ்ந்த நிலையில் தான் இருக்கும் பொருளாதாரத்தில். இந்த பையன் வளர அந்த குடும்பமும் வளரும். ஓகேங்களா? அப்போ இந்த பையனுக்கு 30 வயசு ஆகிறப்ப கரெக்டாக வந்து மாட்டிக்குவான். இந்த பையனுக்கு 60 வயசு ஆகிறப்ப கரெக்டாக வந்து ஒவ்வொரு ரவுண்டு வரையும் சனி அந்த இடத்த தொட வந்து பிரச்சனை ஆகிட்டே இருக்கும். அப்போ சனி வக்ரமாக இருந்தால் அவன் கண்டிப்பாக, அந்த ஜாதகன் கண்டிப்பாக 28லேருந்து 34 வயசுக்கு போராடியே தீரணும். இது விதி. அதே மாதிரி வக்ரம் இருந்தால் இப்படி சொல்கிறோம். பரிவர்த்தனை இருந்தால் அந்த பையனுக்கு வந்து ஒவ்வொரு 30 வருஷத்துக்கு ஒரு தொழில் சேஞ்ச் ஆகும், வேலை சேஞ்ச் ஆகும், பிரச்சனையாகும், விட்டு வெளியே வருவான், வேற தொழிலுக்கு போவான், அப்படி தொழிலை மாற்றிட்டே இருப்பான். சனி சந்தியில் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் தொழில் ரீதியாக இவனுடைய சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். எதுலேயுமே
ஒரு நாட்டம் போகாது, இல்லைன்னா ஒரு திருப்தியே இருக்காது, எப்போ பார்த்தாலும் ஓடிட்டே இருப்பான். சனி கேதுவோட சேர்ந்திருந்தா இவன் பெரிய நாலேஜான ஆளாக இருப்பான், இவனுக்கு எல்லா வேலையும் தெரியும். ஆனால் எல்லா வேலையும் தெரிஞ்சு வித்தை கர்வம்னு சொல்லுவாங்க, ரொம்ப கொழுப்பாக இருப்பாங்க வேலை தெரிஞ்சவங்க நிறைய பேர். அதாவதுங்க தேவையில்லாமல் அவனுக்கு அவ்வளோ அறிவு வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்குன்னு சொல்கிற மாதிரி இவன் வாயாலே என்ன செஞ்சிருவான், கெட்டு போகிறது எல்லாமே சனி கேது. அதனால தான் பெரிய சனி கேதுலாம் புரட்சியாளர்களுக்கு இருக்கும். இப்போ சனியும் கேதுவும் சேர்ந்துருக்குது, அல்லது சனிக்கு ஒன்றும் போல கேது இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா புதுசாக ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிப்பாங்க. ஆனால் அந்த கண்டுபிடிப்பை அங்கீகாரம் பண்ணுவதற்கு போராடி கடைசியில் விட்டுட்டு போயிடுவாங்க. என்னமோ பண்ணுங்கடா, நீ புரியாட்டினா போடா, நீ என்னடா எனக்கு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்வாங்க, தன்னைத்தானே ஒரு சந்தோஷப்படுத்திட்டு இவங்க போயிடுவாங்க. சனி ராகு இருக்கவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும், அந்த அனுபவங்களை பொய்யா சொல்லி மேலே வந்துடுவாங்களே தவிர இவங்களுக்கு அங்கே மேலே போகும்போது அதுக்கான கெப்பாசிட்டியான ஆளவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த அமைப்புகள் எல்லாமே சனி தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லுது. ஆனால் இந்த சனியுடன் சேர்ந்த கிரகங்கள், அப்போ வக்ரமான கிரகத்தோட சேர்ந்த சனி, வக்ரமான கிரகத்துக்கு 12வது ராசியில் இருக்கக்கூடிய சனி, பரிவர்த்தனை பெற்ற கிரகத்தோடு இருக்கக்கூடிய சனி, விளிம்பு கிரகத்தோட இருக்கக்கூடிய சனி, இந்த மாதிரி கண்டிஷன்ல இருந்தால் அவங்களுக்கு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. திடீர்னு அந்த கம்பெனிலேருந்து வெளியேறிடுவாங்க. வெளியேறிட்டு ஒரே நாளில் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா வேலை இருக்காது. ஒன்று அங்கேருந்து மெயில் வந்திருக்கும், இல்லைன்னா இவர் மெயில் போட்டு வீட்டில் இருப்பார். சரிங்களா, 15 வருஷம் வேலை பார்த்தேன் சார், மதிக்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி சடனாக ஒரே நாளில் ரொம்ப வருஷமாக விசுவாசியாக அந்த கம்பெனி ஓனர் மாதிரியே வாழ்ந்துருப்பான், ஒரே நாளில் வெளியே வர கம்பெனிலாம் சனியுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை. அதுக்கப்புறமா சூரியன் பவராக இருந்தாலும் அவரால் ஒரு இடத்துல வேலை பார்க்க முடியாது. அப்போ சூரியன் ஆட்சி பெற்றாலோ உச்சம் பெற்றாலோ நீசம் பெற்றாலோ அல்லது பரிவர்த்தனை அடைஞ்சாலோ அது சந்தியில் இருந்தாலோ ஒரு தமிழ் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் 2 தேதி இறுதி 2 தேதியில் பிறந்திருந்தாலோ அவரால் அரசு தொழில் இருக்கலாம், அப்படின்னா சொந்த தொழில் பண்ணலாம், ஏன்னா வெளிநாட்டு வேலைக்கு போகலாம். இங்கே லோக்கல் ஏதாச்சும் கம்பெனியில் இருந்தாருன்னா அவர் திடீர்னு கம்பெனிலாம் விட்டு வெளியே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாரு. அப்போ இதெல்லாம் ஒரு தொழிலுக்குரிய பிரச்சனை. அடுத்து ஒரு ஜாதத்தில் சனியும் சூரியனும் ஒன்றா இருந்தால் இவர் எப்பயுமே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு கெப்பாசிட்டி இல்லாத கம்பெனி இது, நம்மளுக்கு இங்கே எதுவுமே மதிப்பே இல்லை, மதிப்பு இல்லைன்னு வெளியேறிடுவார். அதுக்கப்புறம் குரு சுக்கரனும் சேர்ந்திருந்தால் எப்பயுமே ஒரு நிலையான புத்தி இல்லாமல் இதுக்கு 10 நாள் அதுக்கு 10 நாள் அதுக்கு 10 நாள் மாறிட்டே இருப்பாங்க. அப்போ பொதுவாக நான் சொன்ன இந்த எல்லா அமைப்புகளையும் உங்கள் ஜாதத்தில் அப்ளை பண்ணி பாருங்க. நான் சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தால் அந்த இதுக்கு தகுந்த பலன்கள் சொல்லிக்கிறேன். இதுதான் நடக்கும். அப்போ சனி தான் எல்லாத்தையுமே இந்த தொழில் சார்ந்த விஷயங்களை நிர்ணயிக்கிறது. அப்போ ஒரு ஜாதத்தில் சனி பவர் ஆகிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் பிரச்சனை இருக்குது. ஒருவேளை என் பையன் ஜாதத்தில் இந்த அமைப்புகளை பார்க்குறேன் அப்படின்னா என்ன செய்யலாம்னா அந்த பையனுக்கு ஒரு பேக்கப்பில் ஒரு அமௌண்ட்டை நான் இப்போ சேர்த்து வைக்க ஆரம்பிச்சலாம். அவன் என்னமோ கஷ்டப்பட்டுக்கிட்டு போறான், எப்படியும் அடிச்சு பிடிச்சி மேலே வருவான் இல்லைங்களா, நம்ம அப்படி ரெடி பண்ணிட்டோம்னா அவன் கொஞ்சம் ஸ்மூத்தாக போவான் அப்படின்ற மாதிரி. நம்மளுடைய பெண் குழந்தைக்கு அப்படி இருக்குது அப்படின்னு ஜாதகாரங்க பார்க்குறவங்க சொன்னாங்கன்னா அவங்க அந்த பெண் குழந்தைக்காக ஒரு பேக்கப் பண்ணி வச்சுருவாங்க. ஒரு சின்ன சந்தேகம் சார், பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு விஷயம் பவராக இருந்தால் நீங்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இப்போ ஒரு வார்த்தை விட்டீங்க சனி பவராக இருந்தால் பிரச்சனைன்றீங்க. அப்போ எந்த கிரகமும் பவராக இருந்தால் நான் திருப்பி சொல்றது, ஒரு கிரகம் பவராக இருந்தால் அந்த கிரகத்தில் ஜாதகருக்கு அனுபவத்தை கொடுக்கும், அவ்வளோதான் சிம்பிள். அப்போ நம்ம எதற்காக பிறந்திருக்கிறோம்னா அதில் அனுபவப்பட பிறந்திருக்கிறோம். அனுபவம்னா என்ன வரும், இப்போ நான் சென்னைக்கு வேலைக்கு வரேன் ஊரில் இருந்து, அது ஒரு பெரிய அனுபவம். நான் வந்தோடனே இங்கே எனக்கு ரெட் கார்பெட் வச்சு அப்படி பஸ்ஸிலேருந்து இறங்குறப்பே சிவப்பு கிளம்புமா போட போகிறாங்க, எவனும் கண்டு கூட மாட்டாங்க. பஸ்ஸில் சோத்துக்கோழி இல்லாமல் உட்காந்துருப்பாங்க ரோட்டில் இல்லைங்களா. எல்லா அனுபவங்களையும் பட்டு எல்லா கேவலத்தையும் பட்டு அல்லோலதோல போட்டுட்டு நம்ம ஊருக்கு திருப்பி ஒரு 5 வருஷம் கழிச்சு போகிறப்ப புது பேண்ட்டு புது சட்டை, பீட்டர் இங்கிலாண்டு லூயி பிலிப் சட்டை பேண்ட்லாம் போட்டு கரெக்டாக ஒரு கெத்தா போய் இறங்குறதுக்கு 5 வருஷத்துக்கு நம்ம எங்கே என்ன லோல் போட்டோம் நம்ம மண்டைக்குள்ள தான் ஓடும் இல்லைங்களா. எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறதா கிரகம். அப்போ ஒரு கிரகம் வலுவாச்சுன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஜோசிக்காரங்க ஒரு கிரகம் பவர் ஆயிடுச்சுன்னா அந்த கிரகம் நல்லதாவே கொடுத்துக்கிட்டுன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு கிரகம் பவர் ஆச்சுன்னா யாருக்கு நல்லது கொடுக்கும் யாருக்கு கெட்டது, எல்லா ரெண்டையும் ஜாதத்துக்கு தான் கொடுக்கும். ஐயோ, இப்போ ஒரு ஜாதத்துல சூரியன் உச்சமாயிருந்தா உச்சம் பெருசு சூப்பர் ஆவின்வாங்க. சித்திரை மாசத்துல தான் சூரியன் உச்சமாகும். அப்ப சித்திரை மாசத்துல பிறந்தவனுடைய அப்பா நிலைமையை தான் நம்ம எல்லா பேரும் பழமொழியாவே சொல்றாங்க இல்லைங்களா. அப்ப சித்திரை மாசத்துல பிறந்தவங்க யாருக்குமே அப்பா சரி இருக்கிறது இல்லைன்னு சொல்றோம். அப்ப இங்க சூரியன் பவர் ஆயிடுச்சுல அப்பா என்ன பண்ணிருக்கணும், சூரியன்கிறது அப்பா காரகன் தானே, பிதா காரகன் தானே சூரியன். அப்ப அப்பாவை தூக்கி மேல வச்சிருக்கோம்னா கண்டிப்பா மேல வைக்கும், ஆனா இவருக்கு யூஸ் இல்லாம வைக்கும். ஒரு நாட்டினுடைய முதலமைச்சருடைய அப்பா இன்னொரு முதலமைச்சர், ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், அவருக்கு இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு சூரியன் நீசம் ஆயிருக்கு. அப்ப சூரியன் நீசம் ஆயிருந்தா என்ன இருக்கணும், அது வேல்யூ கம்மி, ஆனா அவரே தான் முதலமைச்சரா இருக்காரு. ஆமா, அப்போ அந்த வேல்யூ கூடிச்சு குறைஞ்சிச்சுலாம் இல்லை. ஒரு கிரகம் முக்கியமாகும் பொழுது உச்சமானாலும் முக்கியம். அப்போ ஆதி நூல்களில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு கிரகம் உச்சமானால் 1 பங்கு சுபம் சொல்றாங்க, 1 பங்கு பலம். ஒரு கிரகம் நீசமானால் 1/4 பங்கு பலம் சொல்றாங்க. அப்போ அதுக்கு ஒரு பலத்தை என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. அப்போ பலம் என்றால் அந்த கிரகம் உங்களை ஆட்டி வைக்க போகிறதுன்றது அர்த்தம். ஆட்டி வைக்க போகிறதுனா உங்களுக்கு நல்லதையும் செய்யும் தீமையும் செய்யும். அப்போ நான் என்ன சொல்றேன்னா அதிக எல்லாருக்கும் புரியுற மாதிரி என்னோட கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்றேன்னா, ஒரு ஆணுக்கு மனைவி எப்படியோ அது மாதிரி அதிகார கிரகம் ஒரு ஜாதகனுக்கு இல்லைங்களா.
அப்ப பொண்டாட்டினால சந்தோஷம் மட்டும் தான் கிடைக்குமானா இருக்கிறதுலே மிகப்பெரிய தொல்லை ஒரு ஆணுக்கு யாரு அப்படின்னா பொண்டாட்டி தான் இல்லைங்களா? அதே மாதிரி எதுக்காக அவன் வாழ்றான் அப்படின்னா பொண்டாட்டிக்காக தான் வாழ்றான். இது மாதிரி நம்ம என்ன செய்யணும், அந்த ரெண்டுமே அந்த 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 ஒரு ஒரு கேரக்டர் கொண்டு போறாங்களே, அதே மாதிரி இந்த அதிகார கிரகம் என்பது ஒரு மனிதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு எண்ட்லையும் போய் நிற்கும். அப்ப ரெண்டையுமே செஞ்சு கொடுக்கும். அப்ப எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு கிரகம் உச்சமானால் நல்லது, நீசமானால் கெட்டதெல்லாம் கிடையாது. நிறைய பேருக்கு குரு உச்சமா இருக்கும். குருங்கிறது கௌரவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். ரொம்ப அவமானப்பட்டுக்கிட்டே இருப்பான், கேவலப்பட்டு அல்லோல போட்டு இருக்கிற பாடாத பாடெல்லாம் பட்டு அசிங்கப்பட்டு எல்லா பிரச்சனையும் நடக்கும். அதே குரு நீசமானவனுக்கு அதே தான் நடக்கும். அப்போ ஒரு குரு எந்த கிரகம் உச்சமானாலும் இந்த கிரகம் இப்போ வந்து உலகத்துக்கே அறிவுரையாக பெரிய ஒரு சயின்டிஸ்டா ஒரு பிசிக்ஸ் அப்படின்னா இயற்பியல் அப்படின்னா இயற்பியலினுடைய தந்தைன்னே பேர் வைக்கிறாங்க அவருக்கு. ஐன்ஸ்டீனுடைய ஜாதத்தில் புதன் வந்து நீசம். புதன்னா கல்விகாரகன்னு சொல்றாங்க. அப்போ ஐன்ஸ்டீனுடைய ஜாதத்தில் புதன் உச்சமான இருக்கணும். ஐன்ஸ்டீன் ஜாதத்தில் புதன் நீசம். இப்போ ஊருக்கே கல்வியாக மாறியவர் அவர் ஒரு பெரிய புத்தகமாகவே மாறிட்டார் இல்லைங்களா? எல்லா அறிவாளியும் அவர் புத்தகத்தை படிக்காமல் வெளியே வர முடியாத அளவுக்கு அணுப்பளவு கோட்பாடுகள் வரைக்கும் கொண்டு வந்து இப்போ இருக்கக்கூடிய குவாண்டம் தியரியினுடைய தந்தையே அவர் தான். அவருக்கு புதன் நீசம். இப்போ எங்கே கொண்டு போய் இடிச்சுக்கிறது நம்ம இல்லைங்களா? ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ ஒரு கிரகம் பலமானால் அந்த கிரகம் தான் அவருடைய பாசிட்டிவ், அதுதான் அவருடைய நெகட்டிவ். அப்போ ஒரு கிரகம் பலமானால் இப்போ நம்ம தொழிலை பற்றி பேசுறதுனால ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ ஒரு கிரகம் உச்சமாகவோ நீசமாகவோ அல்லது வக்ரமாகவோ பரிவர்த்தனையாகவோ இருக்குன்னா அந்த கிரகத்தினுடைய தொழில் தான் அவர் செய்வார். உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம், சுக்கிரன் உச்சமாக இருக்கு, இல்லைன்னா சுக்கிரன் நீசமாக இருக்கு, இல்லைன்னா சுக்கிரன் வக்ரமாக சுக்கிரன் பரிவர்த்தனை அவர் வந்து அவங்க குடும்பத்தை யாராச்சும் ஒருத்தவங்க பேங்க்குள்ளே போயிடுவாங்க. இல்லைன்னா அழகு கலை, ஆபரண பொருட்கள், ஆடம்பரங்கள், ஆபரணங்கள், டிசைனிங், மார்க்கெட்டிங், மீடியா அதுக்குள்ளெல்லாம் போயிடுவாங்க. ஏன்னா சுக்கிரனுடைய தொழில்கள் இதெல்லாம். அப்போ சுக்கிரன் நீசமாக இருக்கு, சுக்கிரன் உச்சமாக இருக்கு, சுக்கிரன் பரிவர்த்தனை, சுக்கிரன் ஏதாச்சும் ஒன்று சொன்னா கூட ஆனால் அதனுடைய தொழிலை கொடுத்துருது. அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, எந்த ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய வாழ்க்கையாகவே இந்த ஜாதகருடைய வாழ்க்கை. அப்போ அதுக்காக தான் அவர் வாழ போறாரு. இவர் என்ன முக்கிய மோதிரி இந்த பக்கம் வந்தாலும் இந்த கிரகம் வந்து முன்னால் வந்து நின்று எனக்காக வேலை செய்யடான்னு சொல்லும். அப்போ விக்ரமாதித்தன் கதையில் வேதாளம் எப்படி ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு விக்ரமாதித்தன் தோளில் ஏறி தொங்குதோ அதுபோல ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அதிகார கிரகங்கள் ஜாதகனுடைய தொழில் தொங்கிக் கொண்டு கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும். ஜாதகனுடைய வாழ்க்கை பயணமே வந்து இந்த வேதாளத்துக்கு பதில் சொல்றதான். எனவே ஃபர்ஸ்ட் பொண்டாட்டியை கொடுத்து இப்போ வேதாளத்தை கொடுக்குறேன்னு ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க, புரியறதுக்காக சொல்றேன். இல்லை ஒரு சந்தேகம் சார், சில பேர் சொல்லுவாங்க நல்லா போயிட்டு இருந்த லைஃப் இந்த 7.5 ஆயிட்டு சனி வந்ததுக்கு அப்புறம் வேலை போயிடுச்சு. 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி இதெல்லாம் வந்து சும்மா ஜோசியர்களுடைய புருடா கதைகள் சரிங்களா? இதெல்லாம் எதுவுமே ஒர்க் பண்ணாங்க. ஒரு மனிதன் வெற்றி அடையக்கூடிய சனி வந்து 7.5 சனி தான். எல்லாரும் பாருங்க 7.5 சனியில் நல்லா ஹாப்பியாக சுற்றுவாங்க, ஊர் சுற்றுவாங்க சரிங்களா? நிறைய அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைக்கும், நிறைய சக்ஸஸ் ஆவாங்க, வீடு கட்டுவாங்க, வெளிநாட்டுக்கு போகிறதெல்லாம் அந்த 7.5 சனியில் தான். அஷ்டம சனின்றது ஒன்று கிடையவே கிடையாது. சந்திரனுக்கு 8 அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. ஜோசியத்தில் வந்து லக்னத்துக்கு தான் 8ஆம் இடத்தை பார்க்கணுமே தவிர சந்திரனுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கவே கூடாது. சந்திரனுக்கு பாவகமே கிடையாது ஓகேங்களா? அது அப்புறம் கண்டக சனின்னு சொல்லக்கூடிய 7ல் சந்திரன் சனியை பார்க்கறது அது லாஜிக்கே கிடையாது. அப்போ ஆக மொத்தத்தில் 7.5 சனி கண்டக சனி ஓரளவுக்கு ஒற்றுமையாக எடுத்துக்கிட்டாலும் கூட இது வந்து நன்மையை செய்யுமே தவிர தீமையை செய்யாது. நான் சொல்றது எல்லாமே சனியினுடைய வக்ரம் பரிவர்த்தனை ஜாதகத்தில் கூடிய ஸ்டேட்டஸ் தான். இப்போ ஜாதகத்தில் இந்த ஸ்டேட்டஸ் இருந்தால் நான் சொல்கிற மாதிரி சனி வக்ர பரிவர்த்தனை விளிம்போ, சனியுடன் கூடிய கிரகங்கள் வக்ர பரிவர்த்தனை விளிம்போ இருந்தால் கண்டிப்பாக இவருக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் எப்போவுமே தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ யாரெல்லாம் வந்து சனி வக்ரமோ, சனி பரிவர்த்தனை, சனி விளிம்போ, சனி உச்சம் ஆட்சி நீசம் போட்டிருக்கோம், அவங்க சொந்த ஊரில் இருக்க மாட்டாங்க, சொந்த ஊரை விட்டு வெளியே வந்துடுவாங்க. அப்படி வந்தால் நல்லா இருப்பாங்க. சிலர் மட்டும் சொந்த ஊரில் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க சரியாக முன்னேறவே முடியாமல் மாட்டிகிட்டே இருப்பாங்க. அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டா போதும், ஒரு ஜாதகருடைய தொழிலை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த தொழில் பிரச்சனை இருந்து அவருக்கு சூரியன் பலமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த தொழிலெல்லாம் பிரச்சனையாகி கடைசியாக ஒரு 30-32 வயசில் வந்து கண்டிப்பாக பிஸ்னஸில் வந்து பெரிய அளவில் வந்துடும். இதுதான் மேட்டர். அப்போ இப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாலே என்ன ஆகும், உங்களுக்கு ஜாதகத்தில் கூடிய பேசிக்கான இவருடைய தொழில் சார்ந்த பிரச்சனைகள் புரிஞ்சுக்கலாம். மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.